ஆவரேஜ் பில் வேல்யூ, அது தேவைப்படுற இடங்கள் படக்கூடிய கடைகளுக்கு அது தேவைப்படும். இப்போ ஸ்வீட் மாதிரி கடைகளுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு கொஞ்சம் ஸ்வீட் கூட ஒரு காரம் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பில் வேல்யூ கூடும் இல்லையா? ஏபிவி ஆவரேஜ் பில் வேல்யூ, டோட்டலாக 4 கஸ்டமர் அதுக்கு 2000 ரூபா. அப்போ ஒரு கஸ்டமருக்கு 500 ரூபா. உங்களுக்கே அது சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் நம்ம 500 ரூபா வாங்கல, ஒருத்தர் 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு நம்பர் சொல்லும் பாருங்க, நீ சராசரி ஒரு கஸ்டமருக்கு இவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்குன்னு ஒன்று சொல்லும். இட்ஸ் a வெரி குட் டேட்டா. இப்போ அடுத்தது நீங்க பிரான்சைசி போடுறீங்க பண்றீங்கன்னா திஸ் இஸ் வாட் இஸ் நீடட். இதெல்லாம் எந்த பிரான்சைசில யார் கொடுக்குறா? இவ்வளோ வாக்கின், இவ்வளோ சேல்ஸ், ஆவரேஜ் பில் வேல்யூ இவ்வளோ, இப்படியெல்லாம் ஒரு ஃப்ரான்சைசி பிளான் பார்த்துருக்கீங்களா? புதாகரமாக அதை அவன் சொல்லிடுவாங்க. கடை ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே 1000 பேர் உள்ள வந்துருவாங்களா, அப்படியே 500 பேர் வாங்கிடுவாங்களா, அப்புறம் இவ்வளோ காசு நீங்கள் சம்பாதிச்சிடலாம், 6 மாதத்தில் பணத்தை எடுத்துடலாம். உன் பிரான்ச் எவ்வளோ பண்ணியிருக்கு நீ காட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் டேட்டாவும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவே நம்ம கேப்சர் பண்ண ஆரம்பிக்கும். வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் மேனேஜ். எதை நீங்கள் திரும்ப திரும்ப அளவிடுகிறீர்களோ அது நிர்வாக ரீதியாக சரியாகி வரும்.